வெல்கம் டு ஓப்பன் டுடே அஃபிஷியல். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்கறோம்னா, அதாவது ஒரு ஹீரோவோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து குழப்பி அடிச்சு ஒரு கதையா நான் சொல்ல போறேன். நம்ம ஒரு மூவி எடுக்கிற மாதிரி ஒரு கதை சொல்ல போறேன். அதை அவரு எந்த ஹீரோட படம்னு கண்டுபிடிக்க போறாரு. இதை ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இப்ப ஹீரோ வந்து ஒரு பீச்ல லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த லவ் நல்லா கட்டமா நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்தது. அதுல ஒரு சிம்பிளான சண்டை, ஆனா ஹீரோயின் பிடிக்கலன்ட்டு முதல்ல தண்டு போயிறாங்க. ஹீரோ எவ்வளவு ட்ரை பண்றாரு, ஹீரோயின் அதோட அட்டாச் ஆகும் இல்ல. சரி, இதுக்கு மேல இவரோட இன்னும் வாழ்ந்து சாக போறாரு. இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? அதானே எப்படி இருக்கும்? ரொம்ப நிம்மதியா இருக்கும் முடி. அந்த நேரத்துல அண்ணாக்கெல்லாம் அவர் பழைய ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் மீட் பண்ணி நம்ம பழைய எப்படி இருக்கலாம் மச்சான், என்ன அவங்க தானே விட்டு போது விடு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பழையபடி ஃப்ரெண்ட்ஷிப் வராங்க. இப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. லவ் பண்ணி அவங்க எல்லாம் போயிட்டு வந்து கல்யாணம் போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சூசைட் பண்ணிட்டாரு. அது எதனால தெரியல, சூசைட் பண்ணிட்டாரு. அப்ப கொஞ்ச நாள் துக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே மூவ் ஆயிட்டாரு. என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓடி போயிட்டா. யார் கூட இந்த மூவ் ஆகி போய் அவர் சொந்த ஊருக்கு அவனுக்கு பாக்குற மாதிரி இருக்கணும் சொல்றேன். சிரிப்பு கலுக்குன்ட்டு புரியுது. போலீஸ்ல போயிட்டு அந்த அசிஸ்டன்ட் போலீஸ் என்ன சொல்லுவாங்க, ஹெல்ப் ஆஃப் போலீஸ், அந்த மாதிரி சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் சேர்ந்து ஒரு இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க. அதுல வந்து ஆர்கன்லாம் மாஃபிங் பண்றாங்க. அப்ப அந்த இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து அவருக்கு ஹெல்ப்பா இருந்து ஒவ்வொரு கேஸ் ஃபைல் எடுத்து கொடுக்குறது, அவரோட இருந்து அவர் பண்றதெல்லாம் பாக்குறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில அந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுது. எப்படின்னா அந்த ஆர்கன் மாஃபிங் பண்ணவனா ஹீரோவோட அந்த ஹீரோ வேலை செய்யற அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் வந்து அந்த அவனை வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சோடனே இவருக்கு ஹெல்ப் ஆஃப் போலீஸா அந்த இயர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அந்த இயர் முடிஞ்சோடனே அடுத்து தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு கேஸ் பிடி. சரியான ஆதாரத்தோட ஒரு பெரிய கேஸை பிடிச்சிருக்கேன் சார். வீட்டுக்கு போறாரு. பார்த்தா அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் அப்படியே இவர் கூட ஜாலியா இருந்து மைண்டை மாத்தி அவன் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க தாத்தாவோட சொத்தை எழுதி வாங்கி அந்த சொத்துல இருந்து அந்த சொத்தை வித்த காசுல அவருக்கு உள்ள பங்குல ஒரு கம்பெனி இருக்காங்க. அங்க ஒருத்தருக்கு பிரச்சனை இழுத்து அந்த கம்பெனி இழுத்து முடிச்சாங்க. இட்ஸ் மீ ரஜினி முருகன். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு ராஜா இருப்பாங்கல்ல, அதாவது அந்த இடத்துல ராஜா எல்லாம் போயிட்டாங்க, இருந்தாலும் ராஜா வழிவழியா வந்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற ராஜாட்ட இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறது, ஏன்னா அங்கேயும் வேலை பாக்குறோம்னா அந்த மாதிரி வேலை பார்க்கறது கணக்கு வழக்கு பாக்குறது மாதிரி இருக்காரு. அது இருந்து ஒரு 2 மாசத்துல ராஜா உங்க பொண்ணை தள்ளிட்டு வந்துடுறாரு. அது கொஞ்சம் படிச்ச பொண்ணு, டீச்சர் பண்ணால அது வந்தோடனே அது கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிறது. அவட நான் விளைக்கிறேன், இவருக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் அவங்களே எல்லா உரிமையும் எடுத்துக்கிறதுனால இவர் நான் இதை விட்டு விளைக்கிறேன் அப்படின்ட்டு விளையிட்டு அடுத்து வேற ஒரு வேலைக்கு போகணுன்றதுக்காக வேற ஒரு வேலைக்கு போறதுக்கு ட்ரை பண்ற முடியல. அதனால வீட்லயே ஒரு சின்ன எஃப்எம் மாதிரி வச்சு நடத்தலான்னு. நான் இப்ப பேசிட்டு இருக்கிறத எவ்வளவு பேர் கேட்டுன்னு இருக்கீங்கன்னு தெரியல. உனக்கு இடையில யாரும் தெரிஞ்சுச்சா படம் கண்டுபிடிக்க தேவை, எந்த ஹீரோ தெரிஞ்சுச்சா சொல்லி. அப்ப இடையில ஒரு எஃப்எம் மாதிரி வச்சு அதை கொஞ்சம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் அப்படியே அதை ரன் பண்ணிக்கிட்டு அப்படியே அடுத்த கட்டம் போலாண்டு ஆர்மில ஒரு சின்ன சின்ன வேலை பாக்குற மாதிரி. அதாவது ஆர்மி போன்னு அவர் ஆசை கிடையாது, இருந்தாலும் ஆர்மி அந்த ஜாபுக்கு போயிடலான்ட்டு அந்த ஜாபுக்குள்ள போயிட்டு கிடைக்கிற சின்ன சின்ன வேலை பாக்குறாரு. அதாவது டாக்டர் படத்துல இருக்கிற இந்த முதல்ல ஆர்மி சீனை தான் அப்படி சொல்லியிருக்கேன். ஏன் நம்ம இதோட மேல போகக்கூடாது அப்படின்ட்டு எக்ஸாம் எழுதி அதுல கமாண்டரா சேர்ந்து மேஜர் ஆயிட்டாரு. மேஜர் ஆகி அங்க உள்ள வேலையெல்லாம் பார்க்க தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு அப்படி ஒரு ஆபரேஷன் போயிட்டு இருக்கும் போது பக்கத்துல அவரோட குவார்டர்ஸ், அவங்க அம்மா அப்பா குடும்பம் மொத்தமா அங்கதான் இருக்கு. சாமி குவார்டர்ஸ் குடும்பம் மொத்தமா அங்கதான் இருக்கு. இப்ப அது பக்கத்துல டெரரிசம் நடந்துட்டு இருக்கு. அதை தாக்குறதுக்காக அவர் போகும்போது குண்டை தூக்கி போட்டாங்க அந்த பக்கத்துல உள்ள குவார்டர்ஸ்ல. அவங்க ஃபேமிலி மொத்தமா வெடிச்சு சிதறிடுது. இவரும் அந்த பக்கத்துல இருந்தனால தூக்கி எறியப்பட்டு தலையில அடிபட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருந்து ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்ப அதுக்கடுத்து கொஞ்ச நாள்ல அவர் இந்த குழந்தை தரமா பண்றதெல்லாம் பார்த்துட்டு அதை புடிச்சு போய் ஒரு பொண்ணு வந்து இவரை நான் அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுது. இவர் யாருமே இல்ல, இந்த பொண்ணு இருக்குன்றதுனால 2 பேரும் பேசி மனம் விட்டு பேசிக்கிட்டு சேர்ந்துடுறாங்க. கால் ட்ரை பண்ண கிடைக்கல. ஐ ஆல் ரைட். இதான் கதை. எந்த ஹீரோ கண்டுபிடிக்கணும்? என்னோட இவர்தான். நான் சொல்ல படம் இருக்கான், இதெல்லாம் உழப்பி அடிச்சு சொல்லியிருக்கேன். கண்டுபிடிக்க பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு. எஸ்கேவா? கரெக்ட், எஸ்கே தான். உனக்கு தோணி இந்த படம் இந்த சீன் வந்து எஸ்கே வச்சது அப்படின்னு தோணி இல்ல இல்ல ஸ்டார்டிங்ல தோணிடுச்சு. நல்லா சொல்ல தோணுனாலே சொல்லி ஒருவேளை இந்த படம் வேற படம் அந்த படம் வேற படம். ஓ நீ அப்படி வரியா? ஃபுல்லா கேட்டோட கடைசில அந்த பாலதி கதை சொன்னேன்.
ஓ நான் நினைச்சேன், அதான் நினைச்சேன்.